நீங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒரு நல்ல டிகிரி முடிச்சிருக்கேன், அது இன்ஜினியரிங்கா இருக்கட்டும் இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கட்டும், மினிமம் 60% மார்க்கோட நீங்க முடிச்சிருக்கீங்க. பிளஸ் உங்களுக்கு ஏஜ் 20 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு, நீங்க 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த ரோலுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட், அதாவது ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டையுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த போஸ்ட் நமக்கு தான். ஸோ கிட்டத்தட்ட 1000+ வேகன்சிஸ் இருக்கு. போஸ்டிங்ஸ் ஆல் ஓவர் இந்தியா தான் இருக்கும். பட் பெர்மனண்டான ஜாப். நம்ம மினிமம் 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணக்கு அப்புறமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நம்ம ஹோம் லொகேஷனுக்கு வந்துக்கலாம். ஸோ பட் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டார்டிங் பேக்கேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 60-70,000 இருக்குங்க. பேசிக் பேவே 50,000. அது கூட உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து அரௌண்ட் 60-70,000 உங்களோட இந்தியன் சேலரி இருக்கும். ஸோ இது அதனோட சேலரி பேக்கேஜ். ஒரு பெர்மனண்டான ஜாப், ஒரு பேங்க் ஜாப். ஸோ இந்த ரோலுக்கு நீங்கள் வில்லிங் ப்ளஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு இந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிகிரி முடிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன். ஓகே, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா February 20 பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸும் 20 பே பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் க்ரைட்டீரியா, டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறமா இன்டர்வியூ. ஸோ அந்த டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுக்கான ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த கால் லெட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்டராக இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1000 வேகன்சி இருக்குது. அதில் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் நேம் வந்து கிரெடிட் ஆஃபீஸர். கிரேட் பார்த்தீங்கன்னா JMGS1, அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரியில். ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா 48,480 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேசிக் பே. அது கூட நமக்கு அலவன்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்தியன் சேலரி அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 50-60,000 இருக்கும். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா அதாவது பேங்க்கில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன், இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து 20 to 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். டிகிரி பார்த்தீங்கன்னா எனி யூஜி டிகிரி, நீங்கள் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் அதனால் 60% மார்க்கோடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்கள் கையில் மார்க் ஷீட் இருக்கணும். அதாவது ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்டோ அல்லது ஒரிஜினல் டிகிரி சர்டிஃபிகேட்டோ இருக்கணும். ஸோ டிகிரி சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட் இல்லை அப்படின்னாலும் நாம் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லை. ஓகேங்களா. ஸோ ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 30 இயர்ஸ் தான் மேக்ஸிமம். அதுலேயே நீங்கள் SC/ST கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸும், OBC நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும், PWD கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம சொன்ன மாதிரி ஒரு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்கும். அதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து பர்சனல் இன்டர்வியூ. ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்னா இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் அபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ். 120 கொஸ்டின் இருக்கும், 120 மார்க்குக்கு. அதுக்கப்புறமா இங்கிலீஷ் லாங்குவேஜில் லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஸே வைப்பாங்க. அதில் 2 கொஸ்டின் இருக்கும், 30 மார்க்ஸுக்கு. ஸோ இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இந்த எக்ஸாம் நம்ம குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் நம்ம இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ வேலிடான கால் லெட்டர் எந்த டேட் அண்ட் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த அன்றைக்கி நம்ம போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். கட் ஆஃப் ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, இன்டர்வியூவில் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 50% குவாலிஃபைங் மார்க்ஸ் இருக்கணும். அது SC/ST OBC கேண்டிடேட்ஸாக இருந்தோம் அப்படின்னா 45% இருந்தாவே போதும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ப்ளஸ் எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150 எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் GST யாருக்குன்னு உமன், SC/ST PWD கேண்டிடேட்ஸ்க்கு. அதுவே ரிமைனிங் எல்லா பர்சன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் OBC கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே 750 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ இதான் நோட்டிஃபிகேஷன். நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.